வணக்கம் நண்பர்களே. இந்த தாவேக்கா குறித்து நிறைய பதிவுகள் போட்டு வரேன். இடையில கொஞ்சம் எனக்கே சோர்வாக இருந்தது. என்ன காரணம்னா, இவங்க தமிழகத்துக்கு ஒரு மாற்றம் கொண்டு வருவார்கள். ஏற்கனவே ஊழலிலும் கொள்ளையடிப்பதிலும் ஊறி தெளித்திருக்கிற கட்சிகளிலிருந்து இவர்கள் கொஞ்சம் மாற்றி மாற்றி வருவார்கள், மாறுதலோடு வருவார்கள், புதிய ஒரு சித்தாந்தங்களை கொண்டு வருவார்கள், அல்லது இவர்கள் இளைஞர்கள் என்பதால் புது ஒரு ஆரோக்கியமான விஷயங்களை கொண்டு வருவார்கள் என்றெல்லாம் நாங்கள் நினைத்து தான் இந்த பதிவுகளை தொடர்ந்து விஜய் தரப்பு போட்டுருந்தோம். ஆனால் இவர்கள் வியூகம் அமைப்பதில் கூட சறுக்கி இருக்கிறார்கள் என்றது இப்போது தெளிவாக தெரிகிறது. என்ன வியூகம்? டிஜிட்டல் வியூகம் மட்டுமே இவங்களால் பிளான் செய்ய முடியுது. ஜான் ஆரோக்கியசாமி மாதிரி ஆள்கிட்ட வச்சுக்கிட்டு பிளான் பண்ணுறாங்க. ஆனால் களத்தில் நின்று வேலை செய்யக்கூடிய மனித சக்தியை இவர்களால் உருவாக்க இயலவில்லை. மாவட்ட செயலாளர்கள், பூத் கமிட்டி உறுப்பினர்கள் என்று இந்த பலமான கட்சிகளாக கருதப்படக்கூடிய திராவிட கட்சிகள் எத்தனை பலமாக இருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். அவர்களே முதல்வராக வருவதற்கு அத்தனை பிரயத்தனம் செய்கிறார்கள் என்றால் உங்கள் வியூகம் எப்படி வெற்றி பெறும்? உங்கள் வியூகத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் வெற்றி பெற்றுவிட இயலுமா? உங்கள் வியூகம் சறுக்குகிறது. உங்களை சுற்றி இருக்கும் 4 பேர்களை தவிர உங்களை சந்திப்பது சாத்தியமே இல்லை. எதுவாக இருந்தாலும் அந்த சுற்றி இருக்கும் 4 பேர்கள் தான். யார் அந்த 4 பேர்? உங்களுக்கே தெரியும். அப்போ மாவட்ட செயலாளர்கள்ங்கிறதே நீங்கள் பற்றாக்குறையை நியமிச்சிருக்கீங்க. அப்படி நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்களும் விஜயை நேரடியாக காண்டாக்ட் பண்ண முடியாது. சரி, எல்லாருமே விஜய் போய் காண்டாக்ட் பண்ணால் ஒரு ஒத்த மனுஷன் என்ன ஆவார்? அதிகாரிகள் கொஞ்சம் நிர்வாகிகள்ட்டெல்லாம் பிரித்து அதிகாரத்தை கொடுத்தா தானே கட்சி நடக்கும். சரிதான். கருணாநிதி ஆரம்பித்து ஜெயலலிதா அம்மையார் வரைக்கும் எல்லாருமே அதை தான் செஞ்சாங்க. அதெல்லாம் யாரும் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் 2ஆம் கட்ட நிர்வாகிகளாவது சுறுசுறுப்பாக இருந்தார்கள். இங்கே அதுவும் இல்லை. மாவட்டந்தோறும் பஞ்சாயத்து நடக்குது. அது தெரியுமா தாவேக்கா தலைவருக்கு? அவருக்கு 2 விஷயந்தான். ஒன்று, இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் எடுத்து கட்சியை நல்லா புரிஞ்சுக்கிட்டு களத்துக்கு வரணும். இல்லையா, புரிஞ்சுக்கிட்டு களத்துக்கு வந்துட்டேன்னு சொல்லணும். என்னமோ களத்தில் அடிபட்டு கூட தெரிஞ்சுக்கொண்டு வரணும். இது பொதுவாக உள்ள விஷயம். ஆனால் இவர் வந்த வேகத்திற்கு, இவர் எப்படியோ போவார் என்று எதிர்பார்த்த நம்ம எதிர்பார்ப்பிற்கு நிச்சயமாக திருப்புமுனை தான். கரூர் சம்பவம் இருக்கட்டுங்க. கரூர் சம்பவம் இருக்கட்டும்னா சாதாரணமாக சொல்லலை. 41 பேர் இறந்து போனவங்களும் சாதாரணம் இல்லை. கரூர் சம்பவம் நடக்கும், புயல் அடிக்கும், வெள்ளம் வரும், நிறைய உயிர்கள் பலியாகக்கூடிய நிறைய சம்பவங்கள் நடக்குது உலகத்தில். அது எல்லாத்துக்குமே நம்ம ஆஃபீஸை பூட்டிட்டு வீட்டில் இருந்தோம்னா எப்படி வேலை நடக்கும்? களத்திற்கு செல்லுங்கள், துயரத்தில் பங்கு கொள்ளுங்கள், வேலையும் செய்யுங்கள். உண்மையா இல்லையா? தொடர்ந்து பேசுவோம். சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.